இப்போ அன்றைக்கி டாக்டர் தமிழிசைக்கிட்ட கேட்டாங்க, ஆமாம் இருக்கலாம், போட்டி போட்டு தான் வந்து அதுவும் தெளிவாக அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அரித்மெட்டிக்னு தெளிவாக சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறேன், அரித்மெட்டிக்கலாக சொல்கிறேன், ரெண்டு ஓட்டையும் சேர்த்து பார்த்தா அப்படி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அரசியலில் சூழ்நிலை தான் காரணம். யாரும் யாரையும் கெட் அவுட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக குத்து சண்டை மேடையிலே இரு கட்சிகள் மட்டும்தான் இருந்தன. ஆனால் இன்றைக்கு பாதிக்கு பாதி தொகுதிகளில் கெட் அவுட் என்று சொன்னவர்களுக்கு நாக் அவுட் விழுந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த நாக் அவுட் யாருக்கு விழுந்தது என்பது எல்லோருக்குமே தெரியும். கெட் அவுட் சொன்னவர்களுக்கு, அதுவும் சொன்னவருடைய மகனுக்கே அந்த நாக் அவுட் விழுந்திருக்கிறது. டெபாசிட் கூட கிடைக்கவில்லை என்பதை எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களால் கொடுக்கப்பட்ட நாக் அவுட் என்பதையும் சொன்ன நபர் புரிந்து கொள்ள வேண்டும். உங்களுடைய கடந்த 50 வருடங்களாக நம்முடைய தமிழகத்தில் இரு கட்சிகள் மட்டும்தான் தேர்தல்களை நிர்ணயம் செய்து கொண்டிருந்தன, வெற்றி தோல்விகளை நிர்ணயம் செய்து கொண்டிருந்தன, திமுக அதிமுக. அதனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னால், திமுகவோ இல்லை அதிமுகவோ முதலிடம் இரண்டாவது இடம் இப்படி தான் இருந்துச்சு. பல கட்சிகள் இந்த கட்சிகளை சார்ந்து தான் இருந்தன. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அது துவங்கிய என்ற 44வது ஆண்டில் 44 ஆண்டுகளில் 2001 சட்டமன்ற தேர்தல், அதுலேயும் 2021 சட்டமன்ற தேர்தல், இந்த இரு தேர்தல்களில் மட்டும்தான் கூட்டணி வைத்து போட்டியிடுது. நான் சொல்வது சட்டமன்ற தேர்தல். மற்றபடி எல்லா கட்சிகளுமே திமுக உட்பட கூட்டணி இல்லாமல் போட்டியிடவில்லை. இந்த சூழ்நிலையில் 50 வருடங்களாக ஓட்டப்பந்தயத்தில் இரண்டு நபர்கள் மட்டும்தான் கலந்து கொண்ட ஒரு மைதானத்தில் இன்று மூன்றாவதாக ஒரு நபர் உள்ளே புகுந்து வெற்றிக்கும் தோல்விக்கும் நடுவிலே இருந்து யார் வெற்றி பெறுவது யார் தோல்வி பெறுவது என்பதை முடிவு செய்யக்கூடிய, நிர்ணயம் செய்யக்கூடிய இடத்திற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி வந்திருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் நரேந்திர மோடி, அண்ணாமலை, நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள், இந்த மூவரும் காரணம். அதனால் நாங்கள் தான் அடையாளப்படுத்தணும் என்று அவர்கள் சொன்னால் அது அவர்களுடைய தவறு என்று தான் நான் சொல்வேன். திரு அண்ணாமலை அவர்கள் நேர்மையான, துடிப்பு மிக்க ஒரு அற்புதமான இளைஞர். தமிழக மக்களால் அரசியலுக்கு வந்தவுடனேயே தமிழக மக்களால் ஈர்க்கப்பட்டவர், தமிழக மக்களால் விரும்பப்பட்டவர். இன்றைக்கி யார் என்ன சொன்னாலும் ஒவ்வொரு நபருக்கும் தெரியும். பத்திரிகைகளில் இன்றைக்கி இன்று காலை கூட ஒரு ஆங்கில பத்திரிகையில் படுத்து கொண்டிருந்தேன். 50-60 வருடங்களுக்கு பிறகு மூன்றாவது சக்தியாக ஒரு கட்சி உருவெடுத்திருக்கிறது என்று சொன்னால் அது பாரதிய ஜனதா கட்சி அப்படின்னு சொல்லி புள்ளி விவரத்தோடு மிக தெளிவாக கொடுத்திருந்தார்கள். ஒவ்வொரு தேர்தலிலும் எப்படி இந்த இரண்டு கட்சிகள் மட்டுமே டாமினேட், எப்படி அவர்கள் ஆக்கிரமித்து கொண்டிருந்தன தமிழக அரசியலை. அதே மாதிரி இந்த தேர்தலில் அதிக அளவு சமூக ஊடகங்களின் வாயிலாகவும் அதிக அளவு ஒவ்வொரு வீடாக அதிக அளவு சென்றடைந்தது பிரச்சாரம். நான் ஓட்டு சொல்ல, பிரச்சாரம் சென்றடைந்தது என்பது பாரதிய ஜனதா கட்சியினர் தான் என்பதை மிக தெளிவாக நம்முடைய தமிழ்நாட்டு மக்கள் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு கிராமங்களிலும் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி பிரச்சாரம் செய்து தங்களுடைய சாதனைகளை சென்று சேர்த்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கான ஒரு சர்வே நடத்திருக்கிறாங்க, ஆய்வு. அந்த ஆய்வின் அடிப்படையில் சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி கடுமையான உழைப்பை நாம் செலுத்தியிருக்கிறோம். அதனால் யாருக்கும் அறிமுகப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. தொடர்ந்து இவர்கள் தவறாகத்தான் சொல்லி கொண்டிருக்கிறார்கள். 1996லேயே நமக்கு ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இருந்திருக்கிறார். நாங்கள் சட்டமன்ற உறுப்பினராக 1996லே வந்துட்டோம். ஆனால் அது புரியாமல் நாங்கள் தான் சட்டமன்றத்தில்
அவர்களுக்கு உறுப்பினர்கள் ஆக்கணும் என்று சொல்வதெல்லாம் அது ஒரு வேடிக்கையாக தான் நான் பார்க்கிறேன். அதே மாதிரி கூட்டணி இல்லை என்று அவர்கள் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும். இப்பொழுது தான் தேர்தலே முடிந்திருக்கிறது. இப்பொழுது கூட்டணி என்று பேசுவதற்கு எங்கிருந்து என்ன அவசியம் வந்திருக்கிறது? ஒன்றும் இல்லையே. நான் கேட்பது ஒன்றுதான். நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியுடன் கூட்டணி வைத்ததால் தான் தோற்றோம் என்று தெளிவாக சொன்னார்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர். இன்று நான் கேட்கிறேன், இப்பொழுது பாஜகவுடன் இந்த பாராளுமன்ற தேர்தலில் கூட்டணி இல்லை, ஏன் நீங்கள் 39 தொகுதிகளிலும் தோற்றீர்கள் என்பதுதான் நம்முடைய கேள்வி. அந்த கேள்விக்கு அவர்கள் பதில் சொல்லட்டும். இதனால் தான் வேறு எந்த காரணமே சொல்ல அவங்க. ஏன்னா இருக்கிறது 2 கட்சி தான் அவங்கள பொறுத்து வரலாம், திமுக அண்ணா திமுக. அப்போ கேட்டாங்க, நீங்கள் ஏங்க தோறீங்க? இல்லைங்க, நாங்கள் பிஜேபியோட கூட்டணி தோற்றோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, இப்போ பிஜேபியோட கூட்டணி இல்லை, ஏன் தோற்றீங்கன்னு சொல்லுங்கள். இவ்வளோதான விஷயம். இது சாதாரண கேள்விக்கு அவருக்கு பதில் சொல்லட்டும். அது மட்டும் போதும். தவிர பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே அஇஅதிமுகவினுடைய கூட்டணியை முறித்ததில்லை. நான் சொன்ன இந்த வார்த்தைகள் கடந்த முறை தோற்றவுடனே இதை சொல்லித்தான் கூட்டணியை விட்டு அவர்களாகத்தான் வெளியேறினார்களே தவிர பாரதிய ஜனதா கட்சி என்றைக்குமே வெளியேறியது கிடையாது. அவர்களுடைய தவறை மறைப்பதற்காக ஒரு தனி மனிதரை, எங்களுடைய மாநில தலைவரை அவர்கள் குறை சொல்வது என்பது ஏற்க முடியாது. ஏன்னா இது உலகத்துக்கே தெரியும், இது ஒரு தேசிய கட்சி. கூட்டணி குறித்த முடிவுகளை எடுக்க வேண்டியது யார் அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பார்லிமெண்ட்ரி பாடி, அதுதான் அதிகாரமிக்க அமைப்பு. அப்போது ஒப்பீனியன் நிறைய இருக்கலாம், எனக்கு ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், எண்ணம் இருக்கலாம், எனக்கு ஒரு கருத்து இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கலாம், தேசிய கட்சியில் சகிதம். ஆனால் கூட்டணி வேண்டுமா வேண்டாமா என்பதை முடிவு செய்ய வேண்டிய அதிகாரம் தேசிய தலைமைக்குத்தான் இருக்கிறது என்பதை தொடர்ந்து நாம் சொல்லி வருகிறோம். அதனால் அவங்க சொல்கிறதுல உண்மை இல்லை. ஒரு விஷயம் நான் சொல்லட்டுமா? இதெல்லாம் எழுதுறது யார்? பிஜேபிக்கு எதிராக இருக்கிறவங்க, அதாவது தோற்றவங்க. கரெக்டாக? நாங்கள் வெற்றி பெற்றவர்கள், தோற்றவர்கள், அவர்களுக்கு வேறு வேலை இல்லை, எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இல்லைன்னா நாங்களும் நிறைய எழுதலாம். என்ன எழுதலாம்? திமுக வெளியே போயிடுமா, கம்யூனிஸ்ட் வெளியே போயிடுமா, ஆம் ஆத்மி வெளியே போயிடுமா, இப்படிலாம் நிறைய எழுதலாம். ஏன்னா நேரம் நிறைய இருக்கிறதுனால சிந்தனை பண்ணலாம். இப்போது நம்ம ஆளுங்கட்சி, இந்த நாடு எப்படி இருக்க வேண்டும், மக்களுக்கு என்ன திட்டங்கள் கொடுக்க வேண்டும், அடுத்து என்ன செய்ய வேண்டும், சர்வதேச அளவில் எப்படி இந்தியாவினுடைய பெருமை சென்று சேர வேண்டும், கட்டமைப்புகளை எப்படி பெருக்க வேண்டும்னு சிந்தனை செய்கிறதுனால நாம் அந்த மாதிரிலாம் எழுதுறதில்ல, நேரம் இல்லை. அவங்களுக்கு பொழுது போகலை, எழுதுகிறாங்க. அவர்களுக்கு நம் வாழ்த்துக்கள். பாரதிய ஜனதா கட்சி என்பது ஒரு தனிநபர் எடுக்கக்கூடிய முடிவுகளை என்றைக்குமே பின்பற்றாது. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆட்சி மன்ற குழு இருக்குது, அதில் மிகப்பெரிய தலைவர்கள்லாம் இருப்பாங்க. அதனால் யாராவது இப்படி ஏதாவது ஒன்று விமர்சனம், அது தெரியாமல் பேசுவாங்க. மாநில தலைவர் தன்னுடைய கருத்தை சொல்லுவார், அதில் ஒன்றும் தவறு இல்லையா? தவறு இல்லைங்க. அது எங்களுடைய கட்சிக்குள்ளே நடக்கிற விஷயம். அதுதான் நான் சொல்ல வரேன். நான் கூட ஒரு கருத்தை சொல்லலாம், அதை இவர் கூட ஒரு கருத்து வச்சிருக்கலாம். ஆனால் இறுதி முடிவு யார் எடுப்பது? அப்போது பாரதிய ஜனதா கட்சி தனித்து போட்டியிடுவது என்ற முடிவை யார் எடுத்திருப்பார்கள்? கட்சி எடுத்திருக்கிறது. இவ்வளவுதான் விஷயமே. ஒப்பீனியன் இருக்கலாம் யாருக்கு வேணாலும். இப்போ அன்றைக்கி டாக்டர் தமிழிசைக்கிட்ட கேட்டாங்க, ஆமாம் இருக்கலாம், போட்டி போட்டு தான் வந்து அதுவும் தெளிவாக அவங்க என்ன தெரியுமா சொல்கிறாங்க? அரித்மெட்டிக்னு தெளிவாக சொல்கிறாங்க. மேத்தமெட்டிக்கலாக சொல்கிறேன், அரித்மெட்டிக்கலாக சொல்கிறேன், ரெண்டு ஓட்டையும் சேர்த்து பார்த்தா அப்படி இருக்குது. ஆனால் ஒவ்வொரு விஷயத்திற்கும் அரசியலில் சூழ்நிலை தான் காரணம். அந்தந்த சூழ்நிலை வியூகம் என்பதும் அப்படித்தான். அந்த சூழ்நிலைக்கேற்ற அன்றைக்கு வியூகம் இருந்தது. இன்றைக்கி அதை பற்றி ஒரு ஒப்பீனியனை சொல்கிறதுல தவறே கிடையாது. அதை திரித்து ஒட்டிக்கிட்டு வெளியிடுவது என்பது உண்மையிலேயே அதை எடுத்துக்கொள்பவர்கள். இது பரபரப்புக்காக வந்து சமூக ஊடகங்கள்லையும் மீடியாவிலையும் நிறைய விஷயம் வரதான் செய்யும். நாம் அதை பற்றிலாம் அதை புறந்தள்ளி விட்டு நம்ம போயிட்டே இருக்க வேண்டியது. எந்த ஒரு கட்சியிலுமே ரொனால்ட் கருத்துக்கள் இருக்குமே, ஆனால் அவை கட்சியினுடைய அதிகாரபூர்வமான கட்சியினுடைய கூட்டங்களில் பேசப்படும். இந்த கட்சி ஜனநாயகமுள்ள ஒரு கட்சி.
அதை தாண்டி சமூக ஊடகங்களில் பேசுவதற்கெல்லாம் நான் ஒரு கட்சியின் மாநில துணைத் தலைவராக, அதிகாரபூர்வமான ஒரு செய்தி தொடர்பாளராக நான் இதற்கெல்லாம் கருத்து சொல்லவே முடியாது. ஏனென்றால் சமூக ஊடகங்களில் அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை பேசுவார்கள். அது கட்சியினுடைய நிலைப்பாடோ, ஒரு நிமிஷம் இருங்க, கட்சியினுடைய நிலைப்பாடு போகாது, ஐயோ போகாதுங்க. அதான் சொல்ல, தனிப்பட்ட ஒரு நபருடைய அவர் கேட்ட கேள்விக்கு நான் சொன்ன பதிலை நீங்கள் கவனிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். மிகப்பெரிய தலைவர்களுக்கே ஒப்பீனியன் ஒன்று இருக்கும், ஆனால் கட்சியினுடைய நிலைப்பாடுன்னு ஒன்று இருக்கும். பெரிய பெரிய தலைவர்களுக்கே அப்படின்னு சொன்னால் சோஷியல் மீடியாவில் சும்மா டைப் பண்ணுறவங்களுக்கு அதெல்லாம் ஒன்றும், இதையெல்லாம் இக்னோர். அதனால் இது பதில் சொல்லணும்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். ட்விட்டரில் நான் ஒரு பதிவு போட்டால் ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 500 பேர் என்னை வந்து அவ்வளவு விமர்சனம் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் நான் பதில் சொல்லிக்கிட்டு இருக்க முடியுமா? இன்றைக்கி சமூக ஊடகம் அப்படின்னு சொல்கிறது அந்த மாதிரி போயிடுச்சு. அது அவங்கவுங்களுடைய மனக்குறைகளை, அவங்கவுங்களுடைய ஆதங்கங்களை, அவரவர்களுடைய விமர்சனங்களை முன்வைக்கிறார்கள். இது கட்சியினுடைய ஃபோரமில், கட்சியில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் மிக்கவர்களை, கட்சியினுடைய நிர்வாகிகளிடத்தில் அந்தந்த கூட்டங்களில் கண்டிப்பாக பேசப்படும். எங்கள் கட்சியில் இருக்கிற சுதந்திரம் வேறு எந்த கட்சியிலையுமே கிடையாது. நாங்களே பேசுவோம் எங்களுடைய இதில் இது இப்படி இந்த தொகுதியில் இப்படி செஞ்சுருக்கலாம், அப்படி செஞ்சுருக்கலாம், அது கண்டிப்பாக பேசக்கூடாது. அதுதான் ஜனநாயகம். ஆனால் வெளிப்படையாக பொதுவாக யார் பேசினாலும் அதற்கு நாம் பதிலளிக்க வேண்டிய அல்லது அவர்களுக்கு விளக்கமளிக்க வேண்டிய கடமை நமக்கு கிடையாது. இதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, நான் சொல்கிறேங்க, ஒவ்வொரு கட்சியினுடைய உறுப்பினருக்கும் ஒரு பொறுப்புகள், அவர்களுக்குன்னு சில அதிகாரங்கள், அவர்களுக்குன்னு சில இடங்கள் இருக்கின்றன. அதில் பேசினா அதுக்கு உண்டான பதிலெல்லாம் கிடைக்கும். அதே மாதிரி அதிகாரபூர்வமாக யார் பேச வேண்டும் அப்படின்றது ஒரு கட்சியில் விதி இருக்குது. அதிகாரபூர்வமாக இப்போ நீங்கள் அவர் கேட்டார், டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் இப்படி சொன்னாங்கன்னு. நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அவர்கள் சொன்னதற்கான விளக்கத்தை கொடுப்பதற்கு. ஏனென்றால் அவர்கள் பேசினால் அது கட்சியினுடைய பிரதிபலிக்கும். அது அதனால் நான் விளக்கம் அளிக்கிறேன். அவர் பேசியது என்ன என்பதை நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு கேள்வி பதில் என்பது வேறு, அறிக்கை என்பது வேறுன்னு நான் சொன்னதுக்கு காரணமே அதுதான். நானும் நீங்களும் நல்லா பேசும்போது அது ஒரு கேள்விக்கு பதில் சொல்லும்போது வேறு, அது எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அப்படி தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் பதிவுகளில் அவர்களுடைய தனிப்பட்ட எண்ணங்களை வெளியிடுவது அப்படின்னு சொல்லுவது வந்து அவர்களுடைய உரிமையாக இருக்கலாம். ஆனால் நம்மை பொறுத்தவரையில் இது கட்சியை எந்த விதத்திலும் பாதிக்கவும் போவதில்லை, இதனால் எந்த தாக்கமும் ஏற்பட போவதில்லை. நீங்கள் கேட்டதற்காக நான் வேணால் ரொனால்டுக்காக சொல்லலாம், அவர் சொல்லியிருப்பதெல்லாம் தவறு, அவள் தான், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. கட்சியில் இருந்துட்டு அவர் வெளிப்படையாக பேசியிருக்காரு, கட்சி ரீதியாக நடவடிக்கை அது எங்கள் மாநில தலைவர்கிட்ட தான் கேட்கணும். இல்லைங்க, நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன். இப்போது நிறைய பேருக்கு கட்சியில் தங்களுடைய விருப்பு வெறுப்புகளை சொல்வதற்கு அவர்களுக்கு இடமில்லை என்று சொன்னால் வேறு எங்கே போய் சொல்லுவாங்க? அவங்களுடைய ட்விட்டர்லேயோ ஃபேஸ்புக்லேயோ போட்டுக்கிறாங்க, அவ்வளோதான். இது கட்சிக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம் நான் சொல்கிறேன். அதிகாரபூர்வமான செய்தி தொடர்பாளர்களோ அதிகாரபூர்வமான நிர்வாகிகளோ யாராவது பேசினா நீங்கள் எனக்கு சொல்லலாம், நம்ம அதை வந்து கருத்தில் கொள்வோம். அதே மாதிரி கட்சி கூட்டங்களில் இதற்கான ஒரு ஃபோரம் இருக்குது, அங்கே பேசினா சொல்லுவோம். நீங்கள் கேட்ட கேள்விக்கு மாநில தலைவர் அது குறித்து முடிவு செய்வார். நான் ஒன்று சீரியஸாக சொல்கிறேங்க, 2014 நான் டெல்லியில் இருந்தேன். அனந்தகுமார் அவருடைய வீட்டில் முதல் நாள் இருந்தேன். பிரதமர் பதவியேற்புக்கு முதல் நாள் நைட்டு 9 மணிக்கு இருந்தேன். அது வரையிலும் அவர் அமைச்சராகனு அவருக்கே தெரியாது.
மறுநாள் தான் தெரியும். மறுநாள் காலையில் நாங்கள் இருந்து வெளியே வரோம், அவருக்கு தெரியாது, தகவலே வரல. மறுநாள் காலையில் தான் தெரியும். இப்போ இங்கே சொல்வது அனைத்துமே வதந்தி தான். இது என்னன்னா, ஒன்று சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களுக்கு பொழுதுபோக்கில் எழுதுகிறாங்க. நம்ம மீடியாவில் இருக்கிறவங்க பாருங்கள், இப்போ கட்சிக்காரங்க உட்பட இப்போ என்கிட்ட யாராவது கேட்டால் இப்படியா சொல்கிறாங்க அப்படின்னு கேட்போம். நம்முடைய இதுக்கு பரபரப்பாக வேறு ஒன்றும் செய்தி இல்லை. இப்போது பரபரப்பான செய்தின்னா இப்போது அமைச்சர் நியமனம் தான். அதனால் அதை வச்சு ஒரு நாள் ஓட்டுவோம் அப்படின்னு ஓட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. யார் அமைச்சராகிறார்கள், யார் கட்சி பணிக்கு வருகிறார்கள், இது எல்லாமே முடிவு செய்ய வேண்டியது கட்சி தலைமை. அமைச்சராக யாரை நியமிக்கப் போகிறோம் என்பது பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுடைய உரிமை. அதனால் நாளைக்கு தான் தெரியும், யாருக்குமே தெரியாது. இதை தொடர்ந்து ஒவ்வொரு முறையும் நாம் சொல்லிக் கொண்டு வருகிறோம். எங்களுடைய மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் நேற்றைய முன்தினம் டெல்லி சென்றிருக்கிறார். அவரை அழைத்திருக்கிறார். அண்ணாமலை அவர்கள் மட்டுமல்ல, அண்ணாமலை அவர்கள் சட்டமன்ற குழு தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உட்பட, அதுதான் ஹையஸ்ட் பாடி போர்ட்ஃபோலியோ. ஸோ இவங்க ரெண்டு இப்போ கூட நயினார் நாகேந்திரன் தான் பேசினேன். அப்போது இவங்க ரெண்டு பேரையுமே எங்களுடைய தலைமை தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய கூட்டத்துக்கு வாங்கன்னு அழைச்சிருந்தாங்க. நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய தலைவர்கள் எல்லோருமே இருந்தார். திரு ஜி.கே. வாசன் அவர்கள் உட்பட, ஓ பன்னீர்செல்வம் உட்பட எல்லோரும் இருந்தாங்க. அதில் அண்ணாமலை அவர்களும் நயினார் நாகேந்திரன் இருந்தாங்க. ஆனால் அதுக்குள்ளே பார்த்தோம்னா அண்ணாமலை அவர்கள் டெல்லி பயணம், கட்சி தலைமை கட்டளையிட்டது, அது குறித்து பேச போகிறாங்க. இப்படி இது நமக்கு பொழுதுபோகலை, நம்ம பரபரப்பாக அதான் பேசணும்னு பேசிகிட்டு இருக்கிறோம். இவ்வளோதானே தவிர, அதுதான் நான் சொல்ல வரேன், எங்கள் கட்சியில் நாங்கள் என்ன செய்கிறோன்றது எங்களுக்கு தான் தெரியுமே தவிர இது வெளியாட்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை, அதற்கான சூழ்நிலையும் இல்லை. அதனால் நாளைக்கு காலையில் அல்லது நாளை மாலை பிரதமர் பதவி ஏற்கிறார். தமிழகத்திலிருந்து கூட தமிழக நிர்வாகிகள் அனைவரும் சென்றிருக்கிறார்கள். நானும் கூட நாளை காலை செல்கிறேன். அதனால் இது நாளை மறுநாள் உங்களுக்கு நாளைக்கு மாலையே உங்களுக்கு தெரிந்துவிடும் தமிழ்நாட்டிலேருந்து யாராவது பதவி ஏற்கிறார்களா இல்லையா என்பதெல்லாம். ஏன்னா இங்கேருந்து லோக்சபா எம்பி இல்லை. அப்போ அந்த மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா அதெல்லாம் நம்ம நாளைக்கு தான் தெரியும். இல்லை, அதாவது எல்லோரையும் உள்ளடக்கிய ஒரு அரசாங்கம் அப்படின்னு சொல்லும்போது எல்லோரையும்னா இந்த நாட்டு மக்கள் அனைவரையுமே. அப்படி இருக்கும் பொழுது இதெல்லாம் ரொம்ப திங்க் பண்ணி தொடர்ந்து நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் மனதின் குரலில் கூட பார்க்குறோம், இந்தியாவினுடைய எங்கெங்கெல்லாமோ இருக்கக்கூடிய மூலையில் இருக்கக்கூடிய பகுதிகளெல்லாம் கூட அவர்களுடைய திறனை கண்டறிந்து அவர்களை பாராட்டி ஊக்குவிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய விஷயம். இதுவரையிலும் சுதந்திர இந்தியாவில் இந்த மாதிரிலாம் நடந்ததே கிடையாது. நேரடியாக மக்களோடு தொடர்பு கொண்டு அவர்களை பாராட்டி ஊக்குவிப்பது என்பது அதனுடைய ஒரு அங்கமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். நேற்றைய தினம் தேசிய ஜனநாயக கூட்டணி அந்த கூட்டத்தில் நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மிக சிறப்பாக செயல்பட்டு இடங்களை பெறவில்லை என்று சொன்னாலும் கூட, வெற்றியை பெற முடியவில்லை என்று சொன்னாலும் கூட, அதிக அளவில் அதிக விழுக்காடை அதிக சதவீத வாக்குகளை பெற்று வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இந்த வேகம் வருங்காலத்தில் நாம் எங்கு செல்வோம் என்பதை உணர்த்துகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் பிரதமர். இப்படிப்பட்ட விஷயத்தை சொன்ன பிறகு யாரோ ஒரு சிலர் சொல்வதற்கெல்லாம் நாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியமில்லை என்று நான் கருதுகிறேன். யாராக இருந்தாலுமே பிரதமர் என்ன சொன்னார் என்பதை சிந்தித்து பார்த்துவிட்டு பேச வேண்டும். தவிர டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் 2 நாட்களுக்கு முன்பாக பேசியது திரித்து வெட்டி ஒட்டி பேசப்படுகிறது. இது தவறானது. என்றைக்குமே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு என்றால் அது கேள்வி பதில். ஒரு கேள்விக்கான பதில் அவர் சொல்லியிருக்கார். அதிலே அவர் தெளிவாக சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குறீங்க, நான் பதில் சொல்கிறேன், என்னுடைய ஒப்பீனியனை சொல்கிறேன். ஒப்பீனியன் வேறு, மறுபடியும் சொல்கிறேன், ஒப்பீனியன் என்பது வேறு, கட்சியினுடைய நிலைப்பாடு என்பது வேறு. அதைத்தான் அவர்களும் தெளிவாக சொன்னார்கள். ஆனால் அவருடைய ஒப்பீனியனை நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டாக போடக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் என்பது வேறு, கேள்வி பதில் என்பது வேறு.
இதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கி இருக்கக்கூடிய சமூக ஊடக இந்த மாயாஜாலத்தில் அதை ஒரு அறிக்கையாக வெளியிடுவது என்பது தவறானது. எங்களுடைய அவர் மாநில தலைவராக மிக சிறப்பாக செயல்பட்டவர். அதனால் எங்களுடைய கட்சி குறித்து எல்லாரையும் விட அவருக்கு நன்றாக தெரியும். அதனால் அவர் எந்த விதமான ஒரு முரண்பாடான அறிக்கையையோ பேச்சையோ வெளியிடவில்லை. அவர் சொன்னது சரிதான். நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறார். எல்லாரும் பதில் சொல்லுவாங்க, இதில் ஒன்றும் தவறு ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காங்க, அவ்வளோதான். இலையும் தண்ணீரும் ஒட்டாதுன்னு சொன்னால் தண்ணீர் எப்போதும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அந்த இலை இருக்குது பார்த்தீங்களா, காஞ்சி போச்சுன்னா ஒட்டாது. இலை காய்ந்து விட்டது, அதனால் ஒட்டவில்லை. அதே மாதிரி இன்னொன்று என்ன சொன்னீங்க, இலையும் தண்ணீரும் ஒட்டாது, கட் அவுட். யாரும் யாரையும் கெட் அவுட்டெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் தமிழகத்தில் கிட்டத்தட்ட 50 வருடங்களாக குத்து சண்டை மேடையிலே இரு கட்சிகள் மட்டும்தான் இருந்தன. ஆனால் இன்றைக்கு பாதிக்கு பாதி தொகுதிகளில் கெட் அவுட் என்று சொன்னவர்களுக்கு நாக் அவுட் விழுந்திருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அனைவருக்கும் வணக்கம். பரபரப்பான தேர்தல் முடிவுகளுக்கு இடையிலே நீட் குறித்த ஒரு சர்ச்சை மீண்டும் எழுந்திருக்கிறது. இந்த முறை 24 லட்சம் பேருக்கும் மேலாக நாடு முழுவதும் நீட்டுத் தேர்வு எழுதியிருக்கிறார்கள். வழக்கம் போலவே இந்த ஆண்டும் நீட்டுத் தேர்வு எழுதிய மாணவிகளுடைய எண்ணிக்கை அதிகம். குறிப்பாக 10 லட்சம் பேருக்கும் அதிகமாக மாணவர்களும் 14 லட்சம் பேருக்கு அதிகமாக மாணவிகளும் எழுதியிருக்கிறார்கள். இதில் இந்த முறை நீட்டுத் தேர்வை பொறுத்தவரையில் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள் மாணவிகள். அந்த அளவிற்கு காலம் செல்ல செல்ல நீட்டுத் தேர்விற்கு தங்களை தயார் செய்து கொள்ளக்கூடிய நல்ல ஒரு மனோபாவத்திற்கு நம்முடைய மாணவிகள் வந்திருக்கிறார்கள். அதே போல் தேர்வும் கூட மாணவர்களுடைய அவர்களுடைய திறன் அறிந்து அந்த தேர்வு நடைபெறுகிறது என்பதெல்லாம் பார்க்கும் பொழுது நாம் ஏற்கனவே சொன்னது போல காலப்போக்கிலே இந்த நீட்டு தேர்வானது மிக சரியான முறையிலே நடைபெறும், எல்லோரும் ஏற்றுக்கொள்ளும்படி இது நடைபெறும் என்று சொன்னது இப்பொழுது உறுதியாகிறது. ஆனால் வழக்கம் போலவே தமிழகத்தில் நீட்டுத் தேர்வை எதிர்க்கக்கூடிய மீண்டும் ஒரு பிரச்சனையை எழுப்பியிருக்கிறார்கள். அதாவது இதுநாள் வரையில் கிராமப்புற ஏழை மாணவிகளுக்கு மருத்துவ கல்வி மறுக்கப்படும் என்று சொன்னது பொய்யாகிவிட்டது. எப்படி என்றால், ஏழை மக்கள் அதிக அளவில் ஒவ்வொரு முறையும் நாம் பார்க்கிறோம், நம்முடைய ஊடகங்களிலே கூட தொலைக்காட்சிகளிலும் பத்திரிகை செய்திகளிலும் தொடர்ந்து பார்க்கிறோம். ஏழை மக்கள் எப்படியெல்லாம் இளநீர் விற்கிறவங்களிலிருந்து காய்கறி விற்கிற அந்த குடும்பத்திலிருந்து எல்லா சாதாரண மக்கள் அவர்களுடைய மகன்களும் மகள்களும் இன்றைக்கு கடந்த 3-4 வருடங்களாக நீட்டுத் தேர்வு எழுதி மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சாதனையாக போய்கொண்டிருக்கிறது. அதே போல் அந்த 7.5 விழுக்காடு இதில் அரசு பள்ளிகளில் வந்ததிலிருந்து நூற்றுக்கணக்கான மாணவர்கள் நம்முடைய தமிழக அரசு பள்ளியில் படித்த மாணவிகள் இன்றைக்கு மருத்துவம் படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை. இதெல்லாம் நீட்டினுடைய ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனையாகத்தான் நாம் பார்க்க வேண்டும். அதே போல் மாவட்டங்கள், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் நீட்டுக்கு முன்னால் 1-2 பேர் தான் பல மாவட்டங்கள் இருந்தது. உதாரணத்திற்கு விருதுநகர், நீலகிரி மாவட்டத்திலெல்லாம் ஒருவர் கூட மருத்துவ படிப்புக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. ராமநாதபுரம், இங்கெல்லாம் பெரம்பலூர்லாம் 2 பேர் 3 பேர் இருந்துச்சு. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் தமிழ்நாடு முழுக்க 20 பேர் 30 பேர் என்று இரட்டைப்பட எண்ணிக்கையிலே அதிகமாக பயின்று வருகிறார்கள் என்பது, மருத்துவ அனுமதி பெற்று மருத்துவ கல்லூரிகளிலே பயின்று வருகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதிலேருந்து அதாவது எப்படின்னா, கடந்த 3 வருடங்களுக்கு முன்னால் நாம் பார்க்கும்பொழுது இந்த பிரேக்கப் கொடுப்பாங்க.
அதாவது எந்தெந்த மாவட்டத்திலிருந்து எவ்வளவு பேருன்னு. இது சமீப காலமாக அதை நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்திட்டாங்கன்னா, கோழிப்பண்ணை பள்ளிகள் என்று சொல்லப்படக்கூடிய நாமக்கல், ராசிபுரம் போன்ற பகுதிகளில் அதிக கட்டணம் செலுத்தி மருத்துவ படிப்புக்கு நுழைய வேண்டும் என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட இந்த பள்ளிகளிலிருந்து தேர்வாகக்கூடிய மாணவ மாணவிகள் குறைந்து இன்றைக்கு சராசரியாக எல்லா மாவட்டங்களிலிருந்தும் கிராமங்களிலிருந்தும் மாணவ மாணவிகள் மருத்துவ படிப்புக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்பது புலனாகிவிட்டது. அதே போல இடஒதுக்கீட்டுக்கு ஆபத்து வரும் என்று சொன்னார்கள். ஆனால் இதுவரையிலும் இடஒதுக்கீடினால் எந்த விதமான பாதிப்புக்கு யாருமே, எந்த சமுதாயத்தை சார்ந்தவர்களுமே ஆளாகவில்லை என்பது தெளிவாக இருந்தது. அதே மாதிரி சொந்த மாநில மொழியில் எழுதணும்னு சொன்னாங்க. இன்றைக்கி ஒவ்வொரு வருடமும் சொந்த மாநில மொழிகளில் எழுதக்கூடிய மாணவ மாணவி எண்ணிக்கை அதிகமாகி கொண்டே இருக்கிறது. இந்த முறை கூட 38,000 பேருக்கும் மேலாக நம்முடைய மாணவ மாணவிகள் தமிழ் மொழியில் எழுதியிருக்கிறார்கள். அதனால் என்னவெல்லாம் குற்றச்சாட்டு சொன்னார்களோ, இடஒதுக்கீடு பாதிக்கும், ஏழை அல்லது அரசு பள்ளிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி, அதாவது மருத்துவ கல்வி பாதிக்கும், இப்படியெல்லாம் பேசிக்கொண்டிருந்ததெல்லாம் மாறி இன்றைக்கி அதையெல்லாம் பொய் என்று நிரூபிக்கப்பட்டு எல்லா பகுதிகளிலிருந்தும் மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைக்கி நேற்றைய தினம் முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் புதிதாக ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். அதாவது எப்படியாவது நீட்டுத் தேர்வை நம்ம தடுத்துட முடியாதான்ற ஆதங்கத்தில் பதட்டப்பட்டு போய் சொல்லியிருக்கிறார், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, கேள்வித்தாள் லீக் ஆயிடுச்சு, அதனால் நீட்டை ஒழிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் ஆட்சியில், இந்த ஆட்சியில் 2022 +1 +2 கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி நீங்கள் +1 +2 தேர்வை நிறுத்திட்டீங்களா? திருவண்ணாமலையில் அந்த சிஇஓவை கைது பண்ணிருக்காங்க, நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. அதே போல் டிஎன்பிஎஸ்சி இப்போ சமீபத்தில் நடந்த தேர்வில் கூட இதே கொஸ்டின் பேப்பர் லீக் ஆன விஷயம் என்ன ஆச்சு? அப்போ நீங்கள் இனிமேல் டிஎன்பிஎஸ்சி தேர்வே நடக்காது என்று சொல்லிவிட்டார்களா? அப்படி அல்ல. இது போன்ற இதில் குறிப்பாக இதில் எல்லாமே கொஸ்டின் பேப்பர் லீக் இருந்துச்சு. இதில் நான் சொன்ன விவகாரங்களில் திருவண்ணாமலையில் 2022 திமுக ஆட்சியில் நடந்துச்சு. அதே போல் தமிழ்நாட்டில் இப்போ சமீபத்தில் நடந்த மார்ச் 2023 கூட, இப்போ சமீபத்தில் நடந்த தேர்வில் கூட கொஸ்டின் பேப்பர் லீக் இருந்திருக்குது. அதுலேயும் குற்றவாளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படுகிறதே தவிர அந்த தேர்வையே நிறுத்தவில்லை என்பதை நாம் உணர வேண்டும். தொடர்ந்து இது நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆனால் நீட்டுத் தேர்வு விவகாரத்தில் இப்பொழுது நடைபெற்றதில் மிக தெளிவாக தேசிய அந்த தேர்வு ஆணையம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது, கொஸ்டின் பேப்பர் எங்கேயுமே லீக் ஆகவில்லை, கேள்வித்தாள் லீக் ஆகவில்லை, இது வேண்டுமென்றே திட்டமிட்டு பரப்பப்பட்ட செய்தி, இதற்கு ஆதாரபூர்வமாக எந்த விதமான புகாரும் வரவில்லை, தெளிவாக சொல்லியிருக்கு. ஒரே ஒரு இடத்துல ராஜஸ்தானில் மட்டும் ஏற்கனவே விரைவாக தேர்வு எழுதி முடித்தவர்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கையில் வெளியே போனாங்க, அவங்க கையில் இருந்த கொஸ்டின் பேப்பர் அதை வச்சுக்கிட்டு இந்த மாதிரி ஒரு பொருளியை கிளப்பிட்டாங்க, இதை தவிர வேறு ஒன்றும் இல்லை என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அதே போல் கிளஸ்டர் சில பயிற்சி மையங்களில் சேர்ந்தவர்களுக்கு அதிக அளவில் மார்க் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறாரு. எந்தெந்த பயிற்சி மையங்கள்ன்ற ஆவணத்தை, டாக்குமெண்ட்டை, ப்ரூஃபை அவர் கொடுக்கணும். ஒரு முதலமைச்சர் தான் ஒரு சில விஷயங்களை குற்றச்சாட்டாக சொல்வதென்றால் அதற்கான ஆதாரங்களை கொடுக்க வேண்டும். ஏதோ எடுத்தோம் கவிழ்த்தோம் என்று அவர் இது போன்று பேசுவது என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. ஒரு முதலமைச்சருக்கு அது அழகல்ல. இது மாணவ மாணவிகளை, பெற்றோர்களை பாதிக்கக்கூடிய ஒரு மிக பெரும் செயல். அதே போல் இந்த கிரேஸ் மார்க்னு சொல்லுவாங்க, கருணை மதிப்பெண்கள், அதெல்லாம் இஷ்டத்துக்கு போட்டுட்டாங்கன்னு 2018 நீதிமன்றம் என்ன உத்தரவிட்டிருக்கிறதோ அந்த வழிகாட்டுதலின்படி சில இடத்துல நேரம் குறைவாக சில அங்கே இருக்கக்கூடிய தேர்வர்களின் கவனக்குறைவினால் ஏற்பட்ட விஷயத்திற்காக நீதிமன்றம் என்ன சொல்லிட்டோ அதன்படி செய்யப்பட்டிருக்கிறது என்பதை மிக மிக தெளிவாக நம்முடைய தேசிய தேர்வு ஆணையம் மிக தெளிவாக சொல்லியிருக்கிறது. அப்போது எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்கள்
நீட்டுத் தேர்வு குறித்து பேசியிருப்பது என்பது இந்த கோழிப்பண்ணை பள்ளிகள் என்று சொல்லப்படுகிற அந்த பணக்கார பள்ளிகளுக்கும் தனியார் மருத்துவக் கல்லூரிகளுக்கும் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வக்காலத்து வாங்கி பேசுகிறார் என்பது மீண்டும் நிரூபணமாகிறது. எந்த அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர் பேசுவது என்பது உண்மையிலேயே வருந்தத்தக்க ஒரு செயலாகத்தான் கருதப்படுகிறது. மாசு பேசுகிறாரு, நீட்டினுடைய அதிக அளவில் மதிப்பெண் எடுத்துட்டா எல்லாருக்கும் வாய்ப்பு கிடைக்காத போயிடும்ன்றார். ஒரு காலத்தில் பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டில் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 198 முடிஞ்சிடும். மேக்ஸிமம் கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 98 தான். அதுக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு கிடையாது. ஆனால் இன்றைக்கி என்ன ஆகுது, கட் ஆஃப் வந்து 720, ஃபஸ்ட்டு கட் ஆஃபு 720, கடைசி கட் ஆஃபு 560. எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்குது? அப்போ எவ்வளோ பேருக்கு வாய்ப்பு இருக்குது? ஆனால் நம்முடைய மெடிக்கல் காலேஜ் டைரக்ட் அட்மிஷன் பொழுது ஃபஸ்ட்டு கட் ஆஃப் 200, லாஸ்ட்டு கட் ஆஃப் 198. அப்போது ஒரு சில படிப்பு இதே குற்றச்சாட்டு இங்கே தானே பொருந்தது ஆக்சுவலாக. அப்போது இங்கே இருக்கக்கூடிய அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எப்படி நீட்டில் இவ்வளோ மார்க் போட முடியும்னு கேட்குறாங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ மார்க் 200 மார்க் ஒவ்வொரு பள்ளிகள்லையும் லட்சக்கணக்கான பேருக்கு 200 மார்க் எப்படி போடுறாங்க 12ஆம் கிளாஸில்? அப்போ இதையெல்லாம் தவறா நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? படிக்காமே நீங்கள் மார்க் போடுறீங்களா? இதையெல்லாம் நாம் இப்போ கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்து விடுகிறது. அதனால் எப்படியாவது நீட்டுத் தேர்வை நிறுத்திட வேண்டும் என்று கனவு காண்கிறார் முதல்வர். இங்கே நீட் இஸ் ஹியர் டு ஸ்டே. நீட்டை இனி யாராலும் ஒழிக்க முடியாது. ஏனென்றால் நீட்டு தேர்வு என்பது ஏழைகளுக்கானது, ஏழை குடும்பங்களுக்கானது, கிராமப்புற மாணவிகளுக்கானது. அதனால் இவர்கள் எல்லாரும் சேர்ந்து தனியார் பள்ளிகளுக்காகவும் தனியார் கல்லூரிகளுக்காகவும் மருத்துவக் கல்லூரிகளுக்காகவும் இவர்கள் எல்லோரும் சேர்ந்து செய்கிற சதி திட்டம்தான் நீட் எதிர்ப்பு என்கிற நாடகம். உச்சநீதிமன்றம் மிக தெளிவாக நீட் நடைபெற வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக நீட்டிற்கு முன்னால் தமிழகத்தில் தமிழக மாணவ மாணவிகள் பயின்று வந்திருந்த எண்ணிக்கை, மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்டிருந்த எண்ணிக்கை இன்று 2 மடங்காகி இருக்கிறது. ஏனென்றால் நீட்டு பொது தேர்வு என்பதால் எல்லா இடத்திலும் மற்ற மாநிலங்களில் கூட நம்முடைய பள்ளி மாணவ மாணவிகள் அதிக இடத்துல வெளி மாநிலங்களுக்கு சென்று படிக்கிறார்கள். இதற்கு முன்னால் அது போன்ற சூழ்நிலை இருந்ததில்லை. அப்போது உங்களுடைய நோக்கம் என்ன அப்படிங்கிறது தான் மிக மிக முக்கியமான கேள்வி. இதையெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆதாரத்தோடு நாம் இப்பொழுது சொல்லி இருக்கிறோம். குற்றச்சாட்டுகளை ஆதாரத்தோடு முன்வைப்பார்களேயானால் நாமும் அதை செய்வோம். ஒவ்வொரு வருடமும் நீட்டுக்கு முன்னர் 10 வருடங்கள் ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் எவ்வளவு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர், நீட்டுக்கு பிறகு எவ்வளவு மாணவ மாணவிகள் தேர்ச்சி பெற்றனர் என்பதை தமிழக அரசு வெளியிட வேண்டும். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நீட்டுக்கு முன்னர் அரசு பள்ளிகளிலிருந்து மருத்துவக் கல்லூரிக்கு அனுமதிக்கப்பட்டவர்கள் எத்தனை மாணவ மாணவிகள், இப்பொழுது எத்தனை மாணவ மாணவிகள், இதையெல்லாம் உறுதியாக ஒரு வெள்ளை அறிக்கையாக வெளியிட வேண்டும். அதை விட்டுவிட்டு பணம் படைத்தவர்களுக்காக பேசிக்கொண்டிருப்பது, தனியார் கல்லூரிகளுக்காக பேசிக்கொண்டிருப்பது என்பது தவறானது. இப்பொழுது கூட ஒரு சில தனியார் கல்லூரிகள் விண்ணப்பித்திருக்கின்றன தேசிய அளவில் இதற்கு மருத்துவக் கல்லூரி தொடங்குவதற்கு. அதில் கூட சில திமுகவினுடைய மிக முக்கிய உறுப்பினர்கள் கூட அவர்களும் விண்ணப்பித்திருக்கிறார் என்பதுதான் மிக முக்கியமான விஷயமே. அப்போது சொல்வது ஒன்று செய்வது ஒன்றாகத்தான் திராவிட முன்னேற்றக் கழகம் இருக்கிறது என்பதற்கு இதைவிட ஒரு சான்று தேவையில்லை. அப்போது முதல்ல தன்னுடைய செட்டு அவர் ஹவுஸ் இன் ஆர்டர்னு சொல்லுவாங்க. அப்போது உங்களுடைய எம்பிக்கள் உங்களுடைய கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களிடத்தில் சொல்லி நாம் நீட்டை எதிர்க்கிறோம், அதனால் மருத்துவக் கல்லூரிலாம் நடத்தாதீங்க அப்படின்னு சொல்லுவாங்களான்றதான் நம்முடைய கேள்வி. நாளைய தினம் நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வரலாற்று சாதனையை படைக்க இருக்கிறார். உலகத்திலேயே அதிக மக்கள் தொகை கொண்ட ஒரு நாட்டில், ஒரு டைவர்சிஃபைடு கண்ட்ரி என்று சொல்வார்கள், பல மாநிலங்கள், பல மொழிகள்,
பல்வேறு வாழ்க்கை முறைகள் கொண்ட ஒரு நாட்டில், பல்வேறு பிரச்சனைகள் இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் 3வது முறையாக ஒருவர் 140 கோடிக்கும் மேலான மக்கள் தொகை கொண்ட நாட்டில் 3வது முறையாக நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக பொறுப்பேற்பது என்பது உலகத்திலேயே எந்த நாட்டிலும் நடக்காத ஒரு விஷயம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த வரலாற்று சிறப்புமிக்க இந்த நாளில் இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகத்தின் பல்வேறு மூலைகளிலிருந்தும் இந்த பிரதமர் பதவி ஏற்பு விழாவிற்கு நாளை வருகிறார்கள். எப்படி ஒரு 10 ஆண்டுகள் மிக சிறப்பான அற்புதமான கட்டமைப்பு நாயகன் என்று பெயர் பெற்று நம்முடைய முதல்வர் விளங்கினாரோ, அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான அருமையான சிறப்பான ஒரு அரசாங்கத்தை வருகிற காலத்தில் இந்த ஒரு 5 ஆண்டுகளில் தொடர்ந்து கொடுப்பார் திரு நரேந்திர மோடி என்பதை நாம் உறுதி செய்கிறோம். அதே மாதிரி நாம் ஏற்கனவே 3வதாக சொல்கிறோம், தேர்தல் முடிந்தவுடன் நாம் சொல்கிற விஷயம், ஏற்கனவே நாம் சொல்லிக்கிட்டு இருக்கிற ஒரு முக்கியமான விஷயமே, தமிழ்நாட்டில் தொழில் வளர்ச்சி என்பது குறைந்து கொண்டிருக்கிறது. முதலீடுகள், அந்நிய முதலீடுகள், நேற்று பார்த்தோம் 5% தான் அந்நிய முதலீடுகள் தமிழகத்தில் வந்திருக்கின்றன. அதாவது தமிழ்நாட்டில் முதலீடுகளை செய்வதற்கு அந்நிய முதலீடு செய்வதற்கு அஞ்சுகிறார்கள். காரணம் என்னவென்றால், இங்கு இருக்கக்கூடிய லஞ்ச லாவண்யம், இங்கு இருக்கக்கூடிய அலட்சியம், இங்கு இருக்கக்கூடிய நிர்வாகமின்மை, இதையெல்லாம் கலைந்து நம்முடைய மாநிலம் ஒரு மேனுஃபேக்சரிங் ஸ்டேட், உற்பத்தி மாநிலம் என்கிற பெருமையை மீண்டும் மீண்டும் நாம் பெறுவதற்கு தமிழக முதல்வர் முயற்சிக்க வேண்டும், தமிழக அரசு முயற்சிக்க வேண்டும். இதையெல்லாம் செய்யாமல் நாம் பழம்பெருமை பேசிக் கொண்டிருந்தால் ஞாபகத்திலே வைக்க வேண்டும், 2வது மாநிலமாக இருந்த நாம் இன்றைக்கு 5வது மாநிலமாக பின்தங்கி கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா, டெல்லி, அதன் பிறகு தமிழ்நாடு என்று இருக்கிறது. நமக்கு பின்னாலே வெகு அருகிலே ஹரியானா, உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்கள் யாரையெல்லாம் பானிபூரி விற்கிறவங்கன்னு பேசிக்கிட்டு இருந்தாங்களோ அந்த மாநிலங்கள் எல்லாம் நமக்கு பின்னாலே இருக்கிறது. தொழில்துறை முன்னேறவில்லை என்று சொன்னால் வேலை வாய்ப்புகள் குறைந்து போகும். அதனால் திராவிட முன்னேற்றக் கழக அரசு அதிக அளவு முயற்சி எடுத்துக்கொண்டு இதை செய்ய வேண்டும். கடைசியாக ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னாக்க, இந்த தமிழகம் முழுவதும் போதை கலாச்சாரமானது மிக மோசமான முறையில் இயங்கி கொண்டிருக்கிறது. ஒரு ஓப்பனாக யூடியூப்பில் நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஆனால் இதெல்லாம் எப்படி இந்த அரசாங்கத்தினுடைய காதுகளிலே கண்களிலே தெரியாமல் காதுகளிலே விழாமல் போய்கொண்டிருக்கிறது என்பது தான் நமக்கு புரியவில்லை. நாம் தெளிவாக சொன்னோம், ஓப்பனாக ஒரு பாடகி குறிப்பிட்ட சில நடிகர்களை குறிப்பிட்டு இவங்க நடத்துகிற பார்ட்டிகளெல்லாம் இந்த போதைப் பொருள் கொடுக்கப்படுகிறது என்று சொல்லியும் கூட இது நாள் வரை எந்த விதமான நடவடிக்கையும் எடுக்கவில்லை. எங்கு பார்த்தாலும் போதையினால் பிரச்சனை, போதை உட்கொண்டு பிரச்சனை என்று தொடர்ந்து நாம் இதை பார்த்து வருகிறோம். தமிழகம் போதை மருந்து கும்பலினுடைய கூடாரமாகிவிடக்கூடாது அப்படிங்கிறத நாம் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அதே போல் பரபரப்பாக இருந்த இந்த சூழ்நிலையில் நாம் மிக சில பத்திரிகைகளில் செய்தியாக கூட வந்துச்சு. ஆனால் தொலைக்காட்சியிலலாம் இது குறித்து விவாதங்கள் நடத்தவில்லை. ராயப்பேட்டையில் கேலிஃபேட் உருவாக்க வேண்டும், கலிப்பா உருவாக்க வேண்டும் என்று ராயப்பேட்டையில் ஒரே குடும்பத்தை சென்ற 3 பேர் உட்பட 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கேலிஃபேட் அதாவது உலகம் முழுவதும் இஸ்லாமிய அரசுகளை உருவாக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் இந்தியாவிலும் அப்படி செய்ய வேண்டும், ஏன் தமிழகத்திலும் அப்படி செய்ய வேண்டும் என்கிற கோட்பாட்டோடு நம்முடைய ராயப்பேட்டையிலே ஒரு பொறியியலாளர்
கைது செய்யப்பட்டிருக்கிறார். தமிழக அரசால், என்னையே கூட இல்லை, தமிழக அரசால் நீண்ட காலமாக அவர்கள் செயல்பட்டு வந்திருக்கிறார்கள். ஜனநாயகத்தை எதிர்க்க வேண்டும், தேர்தல்கள் நடைபெறக்கூடாது என்றெல்லாம் சொல்லி பிரச்சாரம் செய்திருக்கிறார்கள். ஜாகிர் நாயக், நமக்கெல்லாம் தெரியும், அந்த ஜாகிர் நாயக்கனுடைய அந்த போதனைகளால் உந்தப்பட்டு தமிழகம் முழுக்க ஆள் சேர்த்திருக்கிறார்கள். இப்படி தமிழகத்தில் பயங்கரவாத நடவடிக்கைகள் கொஞ்சம் கொஞ்சமாக முளைவிட்டு கொண்டிருக்கின்றன. இது தமிழகத்திற்கு நல்லதல்ல. மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலைக்கு தமிழகம் சென்று கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் நாம் பார்க்கிறோம் டாஸ்மாக் மதுவினால் ஏற்படக்கூடிய கொடுமைகள், இன்னொரு பக்கம் போதைப் பொருட்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, மற்றொரு பக்கம் பயங்கரவாத செயல்களை செய்வோருடைய எண்ணிக்கை அதிகரித்து வருவது என்று தமிழகம் ஒரு நிர்வாகமின்மை காரணமாக மிக மோசமான சூழலுக்கு தள்ளப்படுகிறது. இதையெல்லாம் அரசு கருத்தில் கொள்ள வேண்டும். அதை விடுத்து தனியார் பள்ளிகளுக்காகவும் தனியார் கல்லூரிகளுக்காகவும் நீட்டுத் தேர்வு வேண்டாம் என்ற பழைய பல்லவியே பாடிக்கொண்டிருப்பது என்பது முதலமைச்சருக்கு அழகல்ல. இந்த நாட்டினுடைய மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கை, இந்த மாநிலத்தினுடைய கண்ணியத்தை, கௌரவத்தை, கட்டுப்பாட்டை, கண்ணியத்தை காப்பாற்ற வேண்டிய மிக முக்கிய பொறுப்பு திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இருக்கிறது. அதனால் இந்த அரசாங்கம் மிக மோசமான முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. தேர்தல்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இனியாவது நிர்வாகத்தை சீர்திருத்த வேண்டிய கடமையும் பொறுப்பும் தனக்கு இருக்கிறது என்பதை திரு ஸ்டாலின் அவர்கள் உணர வேண்டும்.